ஜானகி அக்கா, ஜானகி அக்கா, வாமா மலரு. இங்க என்னக்கா பண்றீங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க? அதுவாமா, நாட்டுக்குட்டி எல்லாம் பட்டியில போட்டு மூடிட்டு இருந்தா ஒரு ஆட்டை காணோம். சரி, நான் அப்படியே இந்த பக்கம் தொலாவிட்டு வந்தா இதே இங்க அந்த மரத்தடியே நின்றுட்டு இருக்குது. சரி, அதை அப்படியே ஓட்டிட்டு போகலான்னு வந்தேம்மா. அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அப்படியாக்கா? உங்க தென்னை மர தோப்புல தேங்காயெல்லாம் பறிச்சு போட்டுட்டீங்களாக்கா? எனக்கு ஒரு 100 தேங்காய் வேணுக்கா. சரி, நீங்க எப்ப பறிக்கிறப்ப சொன்னீங்கன்னா அப்போ நான் கையோட வந்து ஒரு 100 தேங்காய் வாங்கிட்டு வாங்கக்கா. வீட்டில் தேங்காவே இல்லை, தீஞ்சு போச்சுக்கா. அதாக்கா சரி, நீங்கள் தோட்டத்துக்கு போனால் அப்படியே வந்து எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேங்க்கா. அதுக்கு தான் உங்களை தேடிட்டு வந்தேன். அப்படியா மலரு? சரிம்மா, நாளைக்கு நான் போவேன். நீ வேணா அப்படியே வா. ஆளுங்க இருப்பாங்க, எடுத்து போட்டு கட்டி வைக்க சொல்லிட்டு கொண்டு வந்துடலாமா? சரிக்கா, வாங்க. அதான் ஆடு கிடச்சிருச்சுல்ல, வரட்டிட்டு வாங்க. அப்படியே பேசிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. சரி மலரு, வா அப்படியே கிளம்பலாம். வரப்ப சின்னமணியோட மாமியாவை பார்த்தேங்க்கா. சின்னமணி உங்க கூடயே சுற்றிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு கொஞ்சம் புத்தி கித்தி சொல்லக்கூடாதா? வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. போன இடம் வந்தா அந்த இடம். இந்த குழந்தைய கூட கவனிச்சு பார்க்க மாட்டேங்கிற, புருஷனை கவனம் மாட்டேங்கிறான்ட்டு உங்க மாமியை ஒரே பஞ்சாயத்து தான்க்கா. இவ ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? அவதான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு பழக்கலாம். இல்லை, கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ஊருக்குள்ள. இன்னும் ஒரு வாழை வெட்டி செய்யாம வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்குன்னு நடந்துட்டே இருக்கிறவளைய வீட்டில் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான்னு அவங்க மாமியை ஒரே காலையில் புலம்பி தள்ளிட்டாங்க. ஆமாம் மலரு, அவங்க மாமியை பார்க்குறப்பெல்லாம் எங்கிட்டயே அப்படிதான் பேசுவாங்க. இவளுக்கு நம்மளும் தான் எவ்வளோதான் எடுத்து சொல்கிறது. இவ கேட்குறாள, அவளும் சேர்ந்துட்டு சுத்தறக்கே இவளுக்கு சரியா இருக்குதுங்க. அந்த உமா கூட சேர்ந்து இந்த சின்னமணி 2 பேரும் சரியாக தான் இருக்கிறாளுங்க. அவன் மாமியாவும் அப்படிதான், இவன் மாமியாவும் அப்படிதான். அவங்க பாட்டுக்கு அவங்க தான் வீட்டு பொறுப்பு இன்னும் செஞ்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாளுங்க. இவளுங்க 2 பேரும் இப்படியே சுற்றிட்டு கிடக்குறாளுங்க. ஊர் ஊராக போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு. சரிக்கா, சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டீங்களாக்கா? இல்லை போய் தான் எல்லாம் செய்யணுங்களா? இல்லை மலரு, மத்தியானம் சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாம் வச்சதெல்லாம் இருக்குது. சரி, அவருக்கு வேணா ஏதாவது கொஞ்சம் உப்புமா கிப்புமா செஞ்சு கொடுத்துட்டு, என் மாமியாருக்கு கொஞ்சம் மெதுவானதான் சாப்பிட முடியும். சப்பாத்தி கிப்பாத்தி எல்லாம் போட்டாங்கனால கடிக்க முடியாதும்பாங்க. ஏதோ அவங்களுக்கு அளவாக கோதுமை உப்புமா ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு ஏதோ இருக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம் மலரு. பிள்ளைங்களுக்கு காலுக்கு 2 தோசை போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் பார்க்கலாம், காலையிலக்கு தான் ஏதாவது பண்ணணும் மலர். ஆமாங்கக்கா, நானும் அப்படிதான். இந்த பிள்ளைங்க நைட்டில் எங்கே சரியா சாப்பிட்றதே இல்லைங்க. ஏதோ இருக்கிற சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது. எனக்கு போய் இது செஞ்சுட்டு எத்தனை வேலை தான் செய்கிறது? 8 மணி ஆனால் தூக்கம் வந்துடுறதுங்க. இந்த பிள்ளைங்க ஃபோன் வச்சுட்டே தூங்குவானுங்குது. இவங்க தூங்க நம்ம தூக்கத்தை சேர்த்து கெடுக்கிறாங்க. எனக்கு 8 மணி ஆனால் தூக்கம் வர மாதிரி இருக்குதுக்க.
கண்ணெல்லாம் சுருகிட்டு வருது. பகல் அத்தனை வேலை செய்கிறோம். இந்த பிள்ளைங்க ஏதாவது கூட மாட ஏதாவது உதவி செய்துங்களா? என்ன நேரம் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதுங்க. படிக்கிறேன்னு என்னத்தான் பண்ணுறது? போங்கக்கா. சரிக்கா, நான் இப்படியே போகிறேங்க. நாளைக்கு வரேங்க்கா. வரட்டுங்களா? சரி மலரு, போயிட்டு வாம்மா. ஏம்மா ஜானகி, ஆடு எங்கேம்மா இருந்தது? கூட்டிகிட்டு வந்துட்டியா? வந்துட்டேங்கத்த. அதான் அந்த பக்கம் ஆத்தோரத்துக்கு தான் தண்ணி குடிக்க போயிருந்தது போல. சரி, அப்படியே போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டத்த. அவ்வளோ தூரம் போயிருச்சா? அங்கே போய் அம்மா விரட்டிட்டு வர? ஆமாங்கத்த. சரி விடுங்க, அதை போலீஸ் பட்டியில் கட்டிட்டேன். சரி வாங்கத்த, நீங்கள் சாப்பிடுவீங்களாம்மா? உங்கள் பையனும் வர நேரமாச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல. வாங்கத்த, உள்ளே போகலாம். சரிம்மா, சரி வா போகலாம். சரிங்கத்த, உட்காந்துருங்க. நான் போய் உங்களுக்கு உப்புமா கிளறி எடுத்துகிட்டு வரேங்கத்த. இப்படி காஃபி கொஞ்சம் குடிக்கிறீங்களா அத்தை? ஆமாம் ஜானகி, நம்ம காஃபி குடிக்கலாம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் சுக்கு மல்லி காஃபி மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வாமா. சரித்த, வரேன் இருங்க.